ஒரு விஷயம் கேட்கணும், தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? என்ன சிஎம் அக்கா சிஎம் அக்கான்றீங்க? நானும் உங்களை கேட்குறேன், இத்தனை நாள் எங்க இருந்தீங்க? இப்போ வந்துட்டு சிஎம் அக்கான்னு ஏத்துக்க முடியுமா? திடீர்னு அந்த வயசுல வந்து உட்கார்றது இல்லைல்ல. ஸோ ஐ வாஸ் ஸோ சேட் அந்த டைமில் வந்து தென் அவங்கள வந்து நம்ம பார்க்கும்போது ஒரி பண்ணாத, உனக்கு சீக்கிரமே இன்னொரு குழந்தை பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. உண்மையாவே சொல்றேன், இப்போ எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சுமா, என்ன சீன் போடுறாங்களா, சீன் போட முயற்சி பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. பிகாஸ் இவ்வளோ நாள் இல்லாதவங்க என்ன திடீர்னு வராங்க. விஜயோட அப்பா இருக்கிறாருல்ல, ஆமாம், விஜயோட அப்பாவும் என்னோட அம்மாவும் கூட பிறந்த சிப்ளிங்ஸ் உடச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கசின். ஓகே, ஸோ சின்னதுலேருந்தே வந்து அக்கான்னு கூப்பிட்டதுனால அது அப்படியே அக்கா. வாவ், ஏய், எக்ஸ்பிரஸோ. ஃபஸ்ட்டு வாங்க சியர்ஸ் கொடுத்துக்கலாம். காஃபிக்கு சியர்ஸ் சார். வெரி குட் அக்கா, நான் காஃபி மட்டும் தான் குடிப்பேன். சரி, என்னன்னா அதாவது பார்த்தீங்களா, எங்கே இருக்க வேண்டியவங்க இன்னைக்கு வந்து ஷோப்ஸுக்கு காஃபி போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கிட்ட வாங்க கொஞ்சம். எல்லாருமே நினச்சிருக்காங்க, இப்போ நான் கூட என்ன தெரியுமா நினச்சேன், உங்களை அதான் சொன்னேன் இல்லையா, பயங்கர ஸ்டைலு இதெல்லாம் என்ன அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு தான் நானும் நினச்சேன். பட் குக்கிங்கும் பயங்கரமாக பண்ணுவீங்க போல இருக்கே. இப்போ ஒரு பன்னீர் சாலட் ஒன்று, அதை கொஞ்சம் ப்ளீஸ் ஷார்ட்டாக சொல்லலாம். பண்ணலாம். என்ன பன்னீரை கிரேட் பண்ணிவிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி, பூண்டு, அவ்வளோதான். சாத்தை பண்ணிவிட்டு இதை போட்டு இறக்கி அவ்வளோதான். அது ப்ரெட்டு என்ன வச்சு சாப்பிடலாம். வெறுமனே அது மட்டும் சாப்பிட்டா ஹை ப்ரோட்டீன். அதோட ஏதாவது உங்களுக்கு கார்ப்ஸ் வேணும்னா யூ கேன் டேக் தோசை ஆர் பரோட்டா ஆர் anything, bread or anything. We just start with bread அப்படி வச்சுக்கலாம். ஆனால் என்னன்னா, நான் இவங்களை பார்த்தேன்னு நினச்சேன், எங்கள் சமைக்க போகிறேன்னா சுற்றி 10-15 பேர் இருக்காங்களா. ஸோ நான் அப்படி தான் நினச்சேன். அப்புறம் தான் தெரியுது அக்கா சொல்கிறாங்க அவங்க எப்படி சமைப்பாங்க தெரியுமா அப்படின்ற அளவுக்கு சமையல்லாம் பண்ணுறீங்க. இது ஒரு சைடு, படிப்ஸ் ஒரு சைடு, புக்ஸை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க, இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்களே, கோச்சிங் மாட்டீங்களே. எனக்கு மட்டும் ஃபஸ்ட்டு காஃபி எப்படி இருக்கு சொல்லிடலாம். ஆஹா, நான் ஒரு காஃபி லவர், இது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதனால் தேங்க்யூக்கா. எனக்கு என்னென்னா ஒரு விஷயம் கேட்கணும், தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கல்ல? ஐயோ, நான் வர ஏறி உட்காந்து இப்போ அடித்தா கூட ஓட முடியாத நிலைமையில. உண்மையாக சொல்லிட்டா எல்லாருக்குமே இப்போ என்ன தெரியுமா டவுட் வந்துச்சு. எல்லாரும் கேட்குறது என்னன்னா, என்ன சிஎம் அக்கா அக்கான்றீங்க? நானும் உங்களை கேட்குறேன், இத்தனை நாள் எங்கே இருந்தீங்க? இப்போ வந்துட்டு சிஎம் அக்கான்னு ஏற்றுக்க முடியுமா? அக்கா, ஒரு ஃபேமிலி பர்சனாக நான் தானக்கா கேட்க முடியும், வேறு யாரு கேட்பா? அதனால தான் இது தைரியமாக கேட்டேன். அதாவது வந்து இப்போ நம்ம வந்து வளர்ந்துட்டே வரோம், வளர்ந்துருக்கோம், போயிருக்கோம். இடைப்பட்ட காலங்கள் நிறைய இருக்குது. ஆமாம் இல்லையா? திடீர்னு இந்த வயசில் வந்து உட்கார்றது இல்லைல்ல. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து விஷயம்லாம் வந்து ஐ ஃபோக்கஸ் மை செல்ஃப். அது வந்து இன்னைக்கு வந்து விஜய் வந்து ஒரு சிஎம்மாக எல்லாருக்கும் தெரியுறதுனால நான் யாருங்கிறத வந்து தெரிஞ்சிருக்கிறாங்க. பட் ஆனால் வந்து நான் வந்து ட்ராவல் பண்ணாத பெரிய ஆளுங்கள்லாம் கிடையாது, பார்க்காத பெரிய ஆளுங்க கிடையாது. மதர் ட்ரேசாட்ட வந்து அப்போவே நான் பிளெஸிங்ஸ் வாங்கியிருக்கிறேன், அவங்கள பர்சனலாக பார்த்துருக்குறேன். அவங்க எனக்கு வந்து ஒரு ரோசரி கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து இறந்துருந்தது. ஸோ ஐ வாஸ் ஸோ சேட் அந்த டைமில் வந்து தென் அவங்கள வந்து நம்ம பார்க்கும்போது ஒரி பண்ணாத, உனக்கு சீக்கிரமே இன்னொரு குழந்தை பிறக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆமாம், அதனால என் டாட்டரோட பேர் வந்து த்ரேசா ஸ்னேகா, எஸ்தர் த்ரேசா ஸ்னேகா. ஸ்னேகாஸ் நேம் இஸ் ஓகே, த்ரேசா. எஸ்தர் த்ரேசா ஸ்னேகா. ஓகே. திருப்பி வந்து ஒரு பெரியவங்களெல்லாம் மீட் பண்ணும்போது யூ ஃபீல் தட், வா ஏன் காஃபி குடிச்சா இன்னொரு காஃபியெல்லாம் போட்டு தர மாட்டேன், வா. கேட்ட கேள்வி அப்படி இல்லை, இந்த காஃபி புதுகாக சரி வாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு மதர் ட்ரேஸெல்லாம் வந்து நம்ம பக்கத்தில் இருந்து அவங்க நம்ம கையை ஹோல்ட் பண்ணி நம்ம அதெல்லாம் வந்து இட் இஸ் அ பிக் பிளெஸ்ஸிங். ஏன்னா உலகமே வந்து ஒரு பீஸ் லவர் அண்ட் கேர் கிவர். ஸோ அவங்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது தான் நம்ம நிறைய செய்யணுங்கிறது. இதெல்லாம் வந்து அந்த இம்பேக்ட் தான்.
ஸோ 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து சீக் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்ததுமே வந்து அவங்களெலாம் பார்த்து நம்ம இம்பேக்ட் தான். ஓகே ஓகே. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ வந்து அப்துல் கலாம் ஐயாவை மீட் பண்ணியிருக்கிறேன். அவர் வந்து என்னோட புருட்டோஸ் அகாடமிக்கு வந்திருக்கிறாரு. அவர் வந்து அந்த டைம்லாம் ப்ரைவேட் ஸ்கூலுக்குலாம் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் சில டாக்குமெண்ட்டெல்லாம் நான் வந்து ஏன்னா வந்து என்ன ரெஃபர்மேஷன் வந்து எஜுகேஷனில் பண்ணணுங்கிறது விஷயமா வந்து அவர்கிட்ட வந்து நான் வந்து டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஸோ அங்கேருந்து எனக்கு ஒரு கால் வந்தது, எதுக்காக அவர் வரணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், ஐ வாண்டட் டு கிவ் அ குட் எஜுகேஷன் டு எவ்ரிபடி. என்னோடய ஸ்கூலில் எல்லா விதமான பிள்ளைங்களும் படிக்கிறாங்க. நீங்கள் வந்து போனீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு நம்மளும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட் வரும். அவர் வந்து எல்லாரையுமே அண்ட் ஃபர்ஸ்ட் எவர் டைம் நம்ம வந்து கேட்டேன், பிள்ளைங்களாம் அங்கேயே இருந்து தான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு செக்யூரிட்டிலாம் சொன்னாங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருக்குது, பக்கத்தில் குனிஞ்சு இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் பிள்ளைங்க உங்கள் பக்கத்தில் வந்து கேள்வி கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு, அதனால என்ன வர சொல்லுங்க அப்படின்ட்டாரு. ஸோ பிள்ளைங்க ஸ்டேஜில் ஏறி அவர் பக்கத்தில் நின்று கேள்வி கேட்டாங்க. ஸோ தட் திங் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து அட்டாமிக் எனர்ஜி படிக்கிறதுக்கு ஃபாரின் போயிருக்குது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வெல் யூ மீட் பீப்புள் வந்து பார்த்து அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நிறையா நடக்கும். அதே போல் வந்து அம்மா இருக்கும் போதும் எஜுகேஷன் சினாரியோன்னு சொல்லிட்டு ஏன் நம்ம வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய பேர் வேலை தேடுறாங்க, வேலை கொடுக்குறவங்க வந்து எனக்கு சரியான ஆள் வேலைக்கு கிடைக்கலங்கிறாங்க. பீட் ஆன் எனிதிங், சின்ன லேபர் ஒர்க்கில் இருந்து ஹையர் லெவல் வரைக்குமே வந்து நீங்கள் எந்த ஒரு ஆண்டர்ப்ரனர் போய் கேட்டிங்கனாலும் எனக்கு வந்து ஐ நீட் பீப்புள் டு ஒர்க் ஃபார் மீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து நீங்கள் தெரியும் உங்களுக்கு இயர் ஆன் இயர் வந்து அவ்வளோ பிள்ளைங்க படிக்கிறாங்க, படிப்பை விட்ட பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஸோ இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க, படித்து வெளியில் வராங்க, வேலை தேடுறாங்க, எல்லாருக்கும் வேலை கிடைக்கலங்கிறாங்க, வேலையில்லா திண்டாட்டங்கிறாங்க. வேலையில்லா திண்டாட்டம் இருக்குங்கிறப்ப அப்போ எங்களுக்கு வந்து இன்னஃப் ஆளுங்க கிடைக்கணும்ல வேலைக்கு. ஸோ வி ஆர் ஆல்சோ ஃபைண்டிங் டிஃபிகல்ட், வி டோன்ட் கெட் இனஃப் பீப்புள் டு ஒர்க் ஃபார் அஸ் ஃபார் த. But do you regret today when Jayalalitha amma called and you know I should have taken that opportunity? இல்லை எதுக்கு லூஸ் மாதிரி பண்ணீங்கக்கா? ஐயோ லூஸ் வேறு சொல்லிட்டேன். இல்லை எனக்கு வந்து அந்த டைமில் வந்து பிள்ளைங்க வேறு சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க. ஸோ ஃபுல் டைம் நம்மளால் எப்படி வந்து நமக்கு ஒரு விஷயம் எடுத்தால் நம்ம வந்து டெடிகேட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து திடீர்னு ஒரு அந்த மாதிரி ஒருத்தவங்க அப்படி கூப்பிட்டு பண்ணும்போது ஒரு 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 பெரிய ஒரு நமக்கே வந்து அது வந்து எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுமா, நம்ம போனால் எப்படி இருக்கும். ஏன்னா பொலிட்டிக்கல் அப்படிங்கிறப்பே வந்து வி ஆல்வேஸ் வி டேக் ஒன் ஸ்டெப் பேக் அண்ட் அந்த மாதிரி டைமில் வந்து தட் ஆல்சோ மேட் மீ டு திங்க் சரி பின்னாடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில். பட் இன்னைக்கு உண்மையாக சொல்லட்டுமா, ஐ திங்க் எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபேமிலியாக பழகிறதுனால உண்மையாகவே சொல்கிறேன். இப்போ எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சுமா, என்ன சீன் போடுறாங்களா, சீன் போட முயற்சி பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. பிகாஸ் இவ்வளோ நாள் இல்லாதவங்க என்ன திடீர்னு வராங்க அப்படின்ற ஐ நோ யூ ஏர்லியர் ஆல்சோ. பட் இப்போ தான் நம்ம அந்த வீடியோஸ் பிகாஸ் ஷி வாஸ் நாட் இன் டவுன், இப்போ கரெக்டாக வந்திருக்காங்க. ஸோ நிறைய விஷயம் நம்ம பண்ணுறோம். பட் இது இப்போ அப்படி தானே பேசுகிறாங்க. அதாவது இங்கே பேசுகிறவங்க எப்போவுமே பேசிகிட்டே இருப்பாங்க. சேல் பண்ணுறவங்க வந்து இப்போ நான் வந்து இத்தனை வருஷம் வந்து ஒரு எஜுகேஷன் ஃபீல்டுலேயோ இல்லாட்டி வந்து ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை வந்து ஒரு ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியிலையோ நம்ம இவ்வளோ ஒரு நாள் ட்ராவல் பண்ணி இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் ஒரு 10,000 பேர் வந்து எங்களோட ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா it is a merely hard work and dedication and focus towards that what we want to achieve. ஓகேங்களா. ஒரு சில நமக்கு வந்து அச்சீவ்மெண்ட் வந்து நம்மளோட ரிசல்ட்டில் கிடைக்கும் போது இப்போ நான் சொன்ன மாதிரி சீக் ஃபவுண்டேஷனில் வந்து 50 வில்லேஜை வந்து அடாப்ட் பண்ணியிருக்கிறேன். அதே போல் அந்த சீக் ஃபவுண்டேஷனில் வந்து பிலீவ் யூ கேன், அந்த ஹெட்டிங்கே பார்த்திங்கன்னா பிலீவ் யூ கேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அதர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம பண்ணது. அதுலேயே வந்து மோர் தென் 800-900 ஸ்கூல்ஸ் வந்து இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா இட் இஸ் நாட் தட் அச்சீவருங்கிறது வந்து அகடமிக் சைடில் மட்டும் கிடையாது. ஸோ ஐ செக்ரிகேட்டட் இன்டு 3 செக்மெண்ட். ஒன்று வந்து அகடமிக் அச்சீவர்ஸ் டு ஃபைண்ட் அவுட் தட் அவங்களுக்குள்ள என்ன ஸ்கில் இருக்குங்கிறது. இன்னொன்று வந்து ஸ்போர்ட்ஸ். இப்போ
புரியுதுங்களா? ஏன்னா வந்து இட் இஸ் அ டிஃப்ரெண்ட், அதே போல் கல்ச்சுரல். ஸோ சிலருக்கு நல்ல பாட வரும், சிலருக்கு நல்ல எழுத வரும், ஸ்கிரிப்ட் எழுத வரும். ஸோ ஐ டிவைட் இன்டு 3 செக்மெண்ட். ஓகே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதே போல் ஸ்ப்ளாஷ்னு சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். அதில் வந்து ஒன்லி ஃபார் ஸ்விம்மர்ஸ். ஓ. ஸோ அவங்களெல்லாம் வந்து நம்ம இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து வி ஷோ த பாத். டிஸ்ட்ரிக்ட் லெவல் எப்படி போகிறது, இது நேஷ்னல் லெவலில் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நேஷ்னல் லெவல் போயிட்டு இன்றைக்கி வந்து ஷீ இஸ் த யங்கஸ்ட் ஸ்விம்மர். ஓகே. ஸோ ஏஷியன் கேம்ஸுக்கு போகிறட்டு ஹர் எய்ம் வந்து ஒலிம்பிக்ஸ். ஸோ என்ன ஒவ்வொருத்தருக்குமே வந்து என்னென்ன திறமைகள் இருக்குங்கிறத வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து யங்ஸ்டர்ஸை வந்து நம்ம கொண்டு போகிறதுங்கிறது ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 15 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த 15 இயர்ஸ் எங்கே போனீங்க அப்படின்றது தான் இப்போ என்ன. சரி, நான் தான் சொல்கிறேனே, இப்போ நானால அது ஓப்பனாக உங்ககிட்ட கேட்குறேன். அதுதான் வந்து இந்த 15 இயர்ஸு இவங்க ஏன் விமலா அவங்க வெளியில் வரல, ஏன் வந்து இன்டர்வியூஸ் கொடுக்கல? சி ஐ டோல் பிகாஸ் யூ ஆர் நாட் ஹியர், யூ பீன் ட்ராவலிங். இல்லை, எனக்கு வந்து அப்போ வந்து கொடுக்கணுங்கிறது, ஏன்னா வந்து ஐ ஆம் ரீச்சிங் பீப்புள், ஐ ஆம் ஹெல்பிங் பீப்புள். இப்போ நான் வந்து 700 800 ஸ்கூல்னா how many lakhs of children that I have approached. And 50 villagesனா how many families I would have seen in person. அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு நம்ம அதுக்கு சென்டர்லாம் போட்டு நம்ம வந்து ஒவ்வொரு 5 வில்லேஜுக்கும் ஒரு ஹப். ஸோ அங்கே வந்து நம்ம ஒவ்வொரு இதுக்கும் பண்ணிவிட்டு அப்படி பண்ணும்போது வந்து நமக்கு வந்து ஒரு டார்கெட்டை நோக்கி போகிறது தானே வந்து பெரிய விஷயமா இருக்குமே தவிர நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது வந்து அவ்வளோ முக்கியமான விஷயமா நான் வந்து யோசிக்கல. பட் இது வந்து அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து சில ரிலேஷன்ஷிப்பு சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. Correct. So he is my cousin for 52 years. Okay. ஐயோ, நான் வரது கேள்வி கேட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சரி, என்ன முறையில் அக்கா, இது ஒரு கேள்வி வருது. எப்படி அவங்க அக்கா அப்படி ஒரு விஷயம் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து எப்படி கூப்பிடுறோங்கிறத பொறுத்து ஒரு இது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து விஜயோட அப்பா இருக்கிறாருல்ல, விஜயோட அப்பாவும் என்னோட அம்மாவும் கூட பிறந்த சிப்ளிங்ஸ் உடைச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கசின். ஓகே. ஸோ சின்னதுலேருந்தே வந்து அக்கான்னு கூப்பிட்டதுனால அது அப்படியே அக்கா. இதுவும் நிறைய பேருக்கு பட் இட்ஸ் நாட் ஹர்ட்டிங் யூவா இந்த மாதிரிலாம் கேட்குறாங்களே. இப்போ நானே உங்களை அன்றைக்கி கேட்டேன், ஏய் நீ என்ன ரொம்ப கேள்வி கேட்குறேன்னு என்னையே சொன்னாங்க. பட் அதனால தான் நீங்கள் மக்களுக்கும் இது வந்து சும்மா இன்றைக்கி வி ஆட் மீட் வேற ஒரு விஷயமா பேசிட்டு அப்படியே இது சும்மா தான் ரீலாக எடுக்கிறோம். பட் எனக்கு என்னென்னா இது எல்லாருக்கும் தெரியட்டும் தான். ஏன்னா அது நிறைய பேருக்கு என்னென்னா ஓகே இப்போ வந்துட்டாரு அதனால் வந்து விமலா அக்கா வந்து இவ்வளோ விஷயம் வெளியில் கொண்டு வராங்களா அப்படின்னு. பட் யூ as you said you've been doing this for 15 years. அதாவது வந்து ஒன்று தெரியுமா, நீங்கள் வந்து மூங்கில் மரம் பற்றி கேட்டிருப்பீங்க. ஆமாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து வளர்ச்சியே தெரியாத மாதிரி இருக்கும். ஆனால் வந்து கீழே ரூட் போய்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா டப்புன்னு வளரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா 30 இயர்ஸாக நான் ஸ்கூல் ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகேங்களா? 30 இயர்ஸாக பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எவர் டைம் ஐ இன்ட்ரடியூஸ் மை ஸ்கூல் சில்ட்ரன். அப்போ வந்து 30 பிள்ளைங்க தான் இருந்தாங்க. எம்பத்தி என்னங்கிறத வந்து சின்ன சைல்ட்ஹுட்லேருந்தே தெரியணும்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி I took the children to the orphanage. ஸோ அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து how blessed they are. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்து எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு கீழே உள்ளவங்களெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது we are so blessed. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா I am taking the children in a different homes. And பிள்ளைங்களே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸே வந்து தே செக்ரிகேட் தேர் கிஃப்ட்ஸ் அண்ட் அவங்களுக்கு வந்து தேவையான ரேஷன் எல்லாமே வந்து அவங்களே எடுத்து அவங்களே கால் பண்ணுறாங்க உங்கள் சென்டருக்கு என்ன தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து unless until you have that in your mind that you can't do it. ஸோ 30 இயர்ஸாக நான் பண்ணுறேன். வேறு என்ன வேணும்? வேற ஒண்ணுமே வேணாம். நான் ஏதோ விளையாட்டா எடுக்க போய் வீடியோ இப்போ சீரியஸா அவங்க ஒழுங்கு மரியாதை கிளம்புன்னு சொல்றதுல கட் பண்ணிடணும் போல இருக்கு. பட் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்றேன், அதே போல் வந்து நாட் ஓன்லி இது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு யங் சில்ட்ரன் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து
எவ்வளோ விஷயம் வந்து நம்ம வேர்ல்டையும் வந்து நம்ம யோசிக்கணும். அண்ட் பிளாஸ்டிக் பொல்யூஷன் வரும்போது அப்போ செங்கோட்டையன் மினிஸ்டர் செங்கோட்டையன்ட்ட வந்து நான் வந்து நோ டு பிளாஸ்டிக் அப்படின்னு ஒரு கேம்பெயினை வந்து இது பண்ணி அவர்கிட்ட கொடுத்து நான் இது பண்ணியிருக்கிறேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் திங் தட் ஐ டிட் இட், பட் ஐ டிடன்ட் செங்கோட்டையன் சாரோட அப்பவே. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அதனால தான் இப்போ கேட்குறாங்க. எஜுகேஷன் சினாரியோன்னு சொல்லிட்டு நான் வந்து டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்குறேன். அது நிறைய இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே ஓகே. ஸோ இதுவும் அதே மாதிரி வந்து நோட்டு. ஆக்சுவலி அப்படி பார்த்தா இப்போ பிஃபோர் விஜய் சார் யூ வேர் லாட் இன் டு வித் லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் போல இருக்குல்ல, யூ ஹவ் மெட் தெம். எஸ் எஸ். இல்லை ஐ திங்க் இப்போ ஏன் அன்பில் மகேஷ் கூட வந்து ஒரு எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கும் போது நான் போய் பார்த்துட்டு அப்பயும் வந்து ஐ கிவன் என்னென்னலாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எஜுகேஷனில் என்ன இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் எஜுகேஷனில் வந்து என்னென்னலாம் வந்து நம்ம வந்து வி கேன் இம்ப்ரூவைஸ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நான் கொடுத்துட்டுலாம் மீட் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. இது யாருக்குமே தெரியாது நீங்கள் சொல்கிற வரைக்கும். ஏன்னா நான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் அ வெரி ஆக்டிவ் இன் சோஷியல் மீடியா. நம்ம செய்கிறது வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய நல்ல விஷயம் பண்ணால் இடது கைக்கு செய்கிறது வலது கைக்கு தெரியக்கூடாதுங்கிற அளவுக்கு சொல்லி எங்களை வளர்த்துருக்கிறனால நானும் சரி என்னோடய ஹஸ்பண்டும் சரி, உங்களுக்கு இப்போ டவுன் சவுத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு மோர் தென் ஒரு 15 ஸ்கூல்ஸ் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ எதையுமே வந்து வி நெவர் புட்டிட்டஸை ஒரு பெரிய ஒரு இதில் வந்து, ஏன்னா நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் சொசைட்டி வந்து இன்டைரக்டாக நிறைய விஷயங்கள் பண்ணுது. ஸோ அண்ட் எவ்ரி ஒன் ஷுட் ஹாவ் டு கிவ் பேக் டு த சொசைட்டி. நீங்களே இந்த ட்ரெஸ்ஸை தைச்சி போட்டுட்டிங்களா இல்லை இது ஸோ நமக்கு தெரியாமல் உங்களுக்கு வர்ற ஒரு மணி சோறில் இருந்து எல்லாமே so many people have been involved and into it. அவங்கள போய் நம்ம தனித்தனியாக போய் பார்த்து யாருக்கும் நம்ம பண்ண முடியாது. ஸோ as per my knowledge நம்ம மட்டும் பண்ணக்கூடாது, யங் சில்ட்ரன் ஆல்சோ ஷுட் டூ அப்படிங்கிறதுனால வந்து ஐ இன்வால்வ் மை ஸ்கூல் சில்ட்ரன் ஆல் திஸ் பெனவலண்ட் ஆக்டிவிட்டியில். இப்போ என்னோடய FEFD கரிக்குலம் வந்து தமிழ்நாடுலேயும் ஆந்திரா தெலுங்கானாவில் மோர் தென் 450 ஸ்கூல்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்குறோம். இப்போ அதே அந்த 101 ப்ராக்டிசஸ்ன்னு நம்ம வந்து சென்ட் ப்ரூட்டஸ் அகாடமியில் வச்சுருக்கிற மாதிரி அதை வந்து ஐ எம் டேக்கிங் டுவர்ட்ஸ் டு த அதர் ஸ்கூல்ஸ் வேர் ஐ ஹவ் கிவன் மை கரிக்குலம். நைஸ் நைஸ். இதெல்லாம் தாண்டி முக்கியமாக ட்ரைபல் பீப்புளுக்காக நிறைய விஷயமும் கொண்டு வந்திருக்காங்க. இது ஐ திங்க் நிறைய விஷயங்கள் என்னென்னா இது நான் கேட்கணுன்னு இல்லை, பிகாஸ் நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். எல்லாருக்குமே ஒரு விஷயம் ஒரு கேள்வி போயிட்டே இருந்தது, எனக்கு சிஎம் ஆகிட்ட பிறகு அவங்க அக்கா வெளியில் வராங்க அப்படின்னா அப்படி ஐ எம் நாட் யூர் டு சப்போர்ட் ஒரு எனத்திங். நான் எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக கேட்கக்கூடிய நான் தான் அவங்ககிட்ட கேட்டேன் பாருங்க, என்ன நீங்கள் சீன் போட்டுட்ருக்கீங்களா? திஸ் இஸ் ஹவ் ஐ ஆம் வித். ஸோ ஏன்னா அது ஷீஸ் பீன் டூயிங் இட் ஃபார் 15 years. என்ன ஒன்று சைலண்ட்டாக பண்ணியிருக்கான், பட் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய விஷயம் கொண்டு வராங்க, நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ திங்க் மக்கள் அது நீங்கள் சப்போர்ட் பண்ணோம், தொடர்ந்து வரும். என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன ஸ்கூல்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன புக்ஸு கரிக்குலமாக வந்திருக்கு, எல்லா விஷயமும் நான் தொடர்ந்து கண்டிப்பாக நிறைய விஷயம் நான் கொண்டு வரேன். அண்ட் இன்ஃபேக்ட் இதுவே இல்லை, அதாவது நம்ம ட்ரைபல் வில்லேஜ்னு நீங்கள் கேட்டிங்கல்ல, நெக்ஸ்ட் லான்ச் வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை ஆன்லைனில் பண்ணுறதுக்கு இப்போ அவங்களோட ப்ராடக்ட்லாம் நாங்கள் எடுத்து ஃபோட்டோ எடுத்து செட் பண்ணி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வி சப்போஸ் டு லான்ச் இன்னொரு 1 or 2 months வந்து அதை லான்ச் பண்ணிடுவோம். அதுக்கு வந்து மக்கள் நிறைய சப்போர்ட் பண்ணால் அவங்களோட வாழ்வாதாரம் வந்து கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகும் இல்லையா? சேஞ்ச் ஆகும். சூப்பர் சூப்பர். ஸோ அதையும் நான் வந்து கண்டிப்பாக என்னோட இதில் போஸ்ட்டில் போடுறேன். ஆனாலும் அக்கா சோறுனோடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அதாவது நம்ம வீட்டு கிச்சன்னா ஒரு கிச்சன் தானே, என்ன சொல்லவா? அதையும் சொல்லுவேன், நான் எல்லாத்தையும் உண்மையை மட்டும் தான் பேசுவேங்க. அதாவது நம்ம வீட்டில் கிச்சன்னா நம்ம அங்கே தான் காஃபி போடுவோம், அங்கே தான் வந்து சமையல் செய்வோம், அங்கே தான் சேலட் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். அக்கா வந்து கசாயம் போடுறதுக்கு ஒரு கிச்சன் வச்சுருக்காங்க, காஃபி போடு ஒரு கிச்சன் வச்சுருக்காங்க, சமையல் பண்ண ஒரு கிச்சன் வச்சுருக்காங்க. என்னக்கா கிச்சனே இப்படி இருந்தால் எப்படிக்கா? என்னக்கா ஏன் இப்போ நிறைய பேர் வந்து நான் வந்து வெஜிடேரியன் தனியாக சமைப்பேன், நான் வெஜிடேரியன் தனியாக சமைப்பேங்கிறப்ப கேள்வி கேட்டிருக்கிறீங்களா?
ஏன்னா வந்து காஃபி எல்லாம் வந்து எல்லாரும் சொன்னாங்க, ஏன் நம்ம வீட்டில் காஃபி ரொம்ப சரியாக வரமாட்டேங்குதா, நிறைய நான்வெஜ் பண்ணுற இடத்துல காஃபி நல்லா வராதுன்னா தனியாக பண்ணுங்கன்னாங்க. அதனாலயா? எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியாது. ஆனால் எப்போவுமே எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாம் நல்லா வருது, ஏன் காஃபி மட்டும் உங்களுக்கு வந்து காஃபி மாதிரி. என் மகன் சொல்லுவான், எங்கள் வீட்டில் எது வேணாலும் சாப்பிடுங்க, காஃபி மட்டும் குடிக்க. ஆமாம், அக்கா வேறு இந்த காஃபி வந்து எனக்கு என்னமோ நோ சுகர் டயட் மாதிரி நோ சுகர் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. ஹலோ, ஃப்ரெஷ் காஃபி எல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த அரோமா, ஓகேங்களா, என்னம்மா அரோமா, அந்த அரோமா நீங்க வந்து இதுல வந்து சரி சரி இருந்தாலும் நான் ஒன்னு சொல்லட்டுமா? லெட் மீ ஃபினிஷ். என்னது? ஓகே, இதுல வந்து நீங்க வந்து இதுல சுகர், மில்க் இதெல்லாம் போட்டிங்கன்னா இதுல காஃபில இருக்கிற ஆன்டாஸ் இருக்குது இல்லையா, அது வந்து உங்களுக்கு எல்லாமே டைல்யூட் ஆயிரும். ஸோ உங்க ஸ்கின் எல்லாம் நல்லா இருக்கணும், இதெல்லாம் நல்லா இருக்கணும். பிளாக் காஃபி இஸ் த பெஸ்ட். நம்மளுக்குலாம் அப்படி தெரியல, நுரை போட்டு நல்லா நுரையா சக்கரை போட்டு அப்படி ஃபுல்லாக கொடுத்தேன்னா ஒரே குடியில் குடிச்சிட்டு போயிட்டு. அப்போ நான் வந்து போடும் போதே சொல்லியிருக்கலாம் பாலோட. நான் கேட்ட கேள்வி வேற அப்படி இடக்கு முடக்கான கேள்வி வேற கேட்டேன், ஏதாவது கல் எடுத்து அடிக்க போறாடு வேற லைட்டா. ஆனாலும் சொல்லட்டுமா, எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, சிஎம் அக்காவும் சீன் போடுறீங்கன்றாங்க. ஆமா, நான் அப்படிதான் இப்போ க்ளோசிங் கொடுப்பேன். என்ன ஒரு தில்லு, அவங்க வீட்லயே சாப்பிட்டு அவங்க வீட்லயே உட்காந்துட்டு அவங்களுக்கே என்ன சொல்ற, என்னக்கா அப்ப சீரியஸா அப்படிதாக்கா சொல்லிட்டு இருக்காங்க உங்களை? ஆமா, எனக்கு தெரியுது. அப்படி தெரியலையா? ஆமா, எங்க போனாங்க விமலா, என்ன இன்னைக்கு வந்துட்டு இப்படி சீன் போட்டுட்டு இருக்காங்க அப்படி சொல்றாங்க. அப்படியா? ஆமா, எனக்கு தெரியலப்பா. ஏன்னா நம்ம இந்த சீன் போடுற ஆளுங்களே கிடையாது, நம்ம வந்து வேலை செய்கிற ஆள். நான் இன்னைக்கு சொல்லுவேன், என்னோட ஆஃபீஸில் நான் போய் உட்காந்தேன்னா நைட் 8 o'clock வரைக்கும் உட்காந்துருப்பேன். எல்லாரோடையும் சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுவேன். ஒர்க் இஸ் மை பேஷன் அண்ட் எவ்ரி திங். அண்ட் என்னை பொறுத்தளவுக்கு யூ நீட் டு டூ த மேக்ஸிமம் வாட் யூ கேன் டூ இட். இது வர்றது வந்து யூ வில் கெட் இட் பை இட் செல்ஃப். உனக்கு வர வேண்டியது வந்து வரும். அக்செப்ட் பண்ணாது நம்ம இஷ்டம். அந்த மாதிரி ஒரு ஜோனில் இருக்கான். பட் இன்னொன்று நிஜமாக சொல்கிறேன், நான் வெண்ட் இல்லை, நான் வேறு ஒரு விஷயமா வந்தேன். இப்போ சுற்றி புக்ஸோடு உட்காந்துட்டு திஸ் இஸ் ஹவ் ஷி யூஸ் டு பி இன் தி ஆஃபீஸ்ன்றது எனக்கு தெரியாது. இன்றைக்கி தான் பார்த்தேன், ஏதோ போட்டு ஸ்கெட்செல்லாம் போட்டிருக்காங்க, ஏதோ எழுதிலாம் வச்சு நோட்ஸ் எடுத்துன்னு. இல்லை, ஐ ரைட் இட் பை மை. சாரிக்கா, நான் எப்படி நினச்சேன்னா இந்த ஸ்டைலு யூனோ பேசிக்லி அக்காஸ் ஒன் மெயினாக இன்னைக்கு இஸ் லைக் தட் ஒன்லி ஐ தாட். பட் இன்னைக்கு தான் தெரியுது அக்காவுக்கு பின்னாடி there's another side, there's another face of her, how she's been working. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பின்னாடி டேஸில் பார்த்தீங்கன்னா கூட வந்து ஐ லைக் டு கீப் மை செல்ஃப் டெக்ட் அப்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் த சேம். யா ஐ saw that airport picture like that. ஸோ எப்போவுமே வந்து எனக்கு என்னென்னா நம்மளை பார்க்குறவங்க they have to feel பாசிட்டிவாக. நமக்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம், டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கலாம், எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஆனால் வந்து நம்ம மற்றவங்களுக்கு வந்து அஸ் அ லீடராக நம்ம போயிருக்கும் போது, அஸ் அ ஓனராக வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கும் போது நம்மளோட குட் வைப்பு தான் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே போனால் தான் இந்த ஒர்க்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நல்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் அவங்கெல்லாம் பண்ண முடியும். நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன், உங்களோட அன்ஹாப்பினஸ், டிசப்பாயின்மெண்ட் இதெல்லாம் வந்து பெருசுப்படுத்துனீங்கன்னா, ஏன்னா வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு வந்துட்டாலே யூ நீட் டு ஃபேஸ் ஆல் தோஸ் திங்ஸ். இதெல்லாம் எதிர்பார்க்காம ஒரு வேலையை எடுத்தாலே வந்து ஒரு சட்னி வைக்கும் போதே உப்பு போட மறந்துடுவோம், உப்பு ஜாஸ்தியாக போட்டுருவோம். இது மாதிரிலாம் இருக்கும் போது ஒரு ஆர்கனைசேஷன் பில்ட் பண்ணுறதுங்கிறது எஸ், பட் அதை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோங்கிறது ரொம்ப ஸோ ஐ ஆல்வேஸ் ஈவன் வந்து சிலர் கேட்பாங்க எப்போவுமே இப்படியானா, ஆமாம் எப்போவுமே நான் இப்படி தான் எப்போவுமே. ஆமாம், நீங்கள் யூ கேன் ஆஸ்க் மை பீப்புள். நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு போய் உட்காரும் போது எல்லோரும் வந்து ஒரு நாள் நம்ம வந்து லைட்டாக கொஞ்சம் எதாவது என்ன ஏன் திவ்யாவே கேட்பாங்க, மேம் இன்னைக்கு என்ன மேடம் அப்படின்வாங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் வந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் அப்படிதான். ஆனால் பார்த்தீங்களா இன்னைக்கு பாவம் கம்மல் கூட இல்லை. இந்த பாருங்க, நானும் மேக்கப் இல்லை, ஏதோ கேஷுவலாக உட்காந்து சாதாரணமாக ஒரு விஷயம் நடந்துருச்சு. பட் சூப்பர். நான் ரொம்ப கம்மல் போட மாட்டேங்க. அப்படியா? போட மாட்டாங்க, கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க. லைட்டாக எனக்கு ஜர்க் ஆகிடுச்சு. ஐயோ, அதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்ல விட மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அப்படின்னு நம்ம முடிச்சிடலாம்க்கா. தேங்க்யூ.